ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே டைம் ட்ராவல்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த டைம் ட்ராவல் உண்மையா பொய்யா வதந்தியான்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்பிலக் என்ற மனிதர் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட சீக்ரெட் ப்ராஜெக்டான ஏலியன் கனெக்ஷன் வித் டைம் ட்ராவல் அண்ட் மான்டெக் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மட்டும் இல்லாமல் இந்த அல்பிலக் நிறைய இடத்துக்கும் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. வாங்க அவர் எந்த வருஷத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். 2749, 2137, 1749. அது மட்டும் இல்லாமல் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு 1 lakh years முன்னாடியே போயிருக்காரு. முக்கியமாக மாஸ்க்கு போனதாகவும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளானட்ஸ்க்கு போனதாகவும் சொல்கிறாரு. அண்ட் இவர் லைட்டோட எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்காக போனாருன்னு நிறைய கதைகளில் சொல்கிறாரு. மக்கள் இதை பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு சொன்னாலும் பல மக்கள் இதை நம்ப தான் செய்கிறாங்க. அப்போ அல்பிலக், உங்கள் எல்லாருக்கும் என் மேலே நம்பிக்கை வராது, ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரும்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு, மக்கள்கிட்ட என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றது தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். வருஷம் கேச்சு கவர்மெண்ட் என்றதே இருக்காது, அதுக்கு பதிலாக மிலிட்ரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏற்படும்னு சொல்கிறாங்க. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னாலையும் மிலிட்ரினாலையும் மக்களுக்கு நிறைய எண்ணங்கள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா கண்ட்ரிஸுமே பார்டர்ஸ் என்றது இருக்குது. ஆனால் சில வருஷம் கழிச்சு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால பார்டர் என்றதே அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இதனால் கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே மூழ்கிடும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவில் இருக்க சாண்டியாங்கோலேருந்து சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் எல்லாமே மூழ்கிடும்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்க உயரமான பகுதிகள் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அமெரிக்காவில் இருக்க டெக்சாஸ் மாகாணம் ரொம்பவே அழிவு சந்திக்கும்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்து, அயர்லாந்து அண்ட் யூரோப் இது மூணுமே காணாமல் போயிருக்குன்னே சொல்கிறாரு. சுவிட்சர்லாண்டில் இருக்க உயரமான பகுதிகளில் மக்கள் அகதிகளாக தஞ்சம் புகழ்ந்து வாழ்வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த உலகத்தோட மக்கள் தொகை ரொம்பவே குறைஞ்சு 300 மில்லியனுக்கு வந்துருமா. இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், 2137ஆம் ஆண்டு அவர் டைம் ட்ராவல் செஞ்சு அங்கே போய் 6 வாரம் தங்கியிருக்காரு. அப்போ அங்கே இருந்த மக்கள் இவர்கிட்ட இப்படி சொன்னதாகவும் இவர் சொல்லியிருக்காரு. இப்போ 3ஆம் உலக போர் வரும், அந்த சமயத்தில் மக்கள் பயங்கரமாக அழிவு சந்திப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் 2749ஆம் ஆண்டு டைம் ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. அப்போ அவர் 2 வருஷம் அங்கே தங்கியிருக்காரு. அப்போ அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த உலகம் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மிலிட்ரின்னு ஒன்றே அங்கே இருக்காதுன்னு சொல்கிறாரு. சமயத்தில் சிட்டி நிலத்துலேயும் இருக்குமா, பறந்துட்டும் இருக்குமா. பறந்துட்டு இருக்க சிட்டி கீழே இருக்க சிட்டியோட 2.5 கிலோமீட்டர் மேலே இருக்குமா. இப்போ எப்படி சிட்டி பறந்து விரிஞ்சுக்கிட்டே போகுதோ அப்போல்லாம் சிட்டி உயர்ந்துக்கிட்டே போகுமா. அந்த காலத்தில் பறக்கும் சிட்டி இருக்கிறதுக்கு ஆன்டி கிராவிட்டி டெக்னாலஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்களாமா. 1749 பேங்க் என்றதே இருக்காதாமா. பணம் என்றது சுத்தமாகவே இருக்காதான். அதுக்கு பதிலாக ஒரு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்களாம். அதை வச்சு நம்மளுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமாமா. சிட்டி எல்லாம் ஹைலி இன்டெலிஜென்ட் சிந்தடிக் சிஸ்டம் என்றது தான் கட்டுப்படுத்துமா. கவர்மெண்ட்டுக்கு பதிலாக இந்த சிஸ்டம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த காலத்தில் மனுஷங்களுக்கு வேலைன்றதே ரொம்பவே கம்மியாயிருமாமா. அதுக்கு பதிலாக மிஷின்ஸ் தான் எல்லா வேலையும் செய்யும். நிலப்பகுதியில் இருக்க மக்கள் மட்டும் விவசாயம் செஞ்சு சாப்பாட்டு பொருளை உற்பத்தி செய்யணுமா. இந்த காலத்தில் டிராஃபிக் என்றதே இருக்காதான். ஏன்னா இந்த பறக்கும் நகரங்கள்னால நகரமும் முடியுமா. அந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதான். அந்த உலகத்தில் விதிமுறைகளை மீறினா பனிஷ்மெண்ட் கூட தருவாங்களாம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்கிறது. இதை க்ரீன் ஜோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏதாவது தவறு செஞ்சால் நம்ம எல்லோ ஜோன் போயிடுவோம்னு சொல்கிறாங்க. இப்படி விதிமுறைகளை மீறினா அந்த கம்ப்யூட்டர் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னு சொல்லி அவங்கள கான்ஃபர் பண்ணுமா. அந்த கம்ப்யூட்டர் நீ விதிமுறைகளை மீறி இருக்க, ஆனால் அந்த எந்த தவறும் செய்யலைன்னு சொல்லிட்டு அவங்க இருக்க இடத்துல ரொம்பமா வேலை இருக்காதான். அதனால் ஒரு நிறைய வேலை இருக்க சிட்டிக்கு அவங்கள அனுப்பிச்சிருமா. அடுத்ததா பெரிய குற்றம் பண்ணா ரெட் ஜோன். அந்த ரெட் ஜோனுக்கு போன உடனே அந்த கம்ப்யூட்டர் அவங்கள கூப்பிடுமா. கூப்பிட்ட உடனே அந்த கம்ப்யூட்டர் அவங்கள எக்ஸாமின் பண்ணுமா. அதாவது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அவங்க தகுதியானவங்களா இல்லையான்னு அவங்கள அசஸ் பண்ணுமா.
அப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவங்க தகுதியானவங்களா இருந்தால் இந்த நாட்டோட நெறிமுறைகள் விதிமுறைகள் மக்கள்கிட்ட எப்படி பழகணுன்றது எல்லாத்தையும் முதல்ல இருந்து படிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணுமா. அவங்க அந்த சிட்டியில் வாழ்கிறதுக்கு சரிப்பட மாட்டாங்க அந்த சிஸ்டம் அசஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்கள டெர்மினேட் பண்ணிடுமா, அப்படி இல்லைன்னா ரொம்ப கொடூரமான ஒரு சிட்டிக்கு அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுமா. இந்த சமயத்தை தான் அல்பிலக்கு ஒரு டவுட் வருது, இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற இந்த சிஸ்டமை யார் கண்டுபிடிச்சான்னு. அவர் போய் மக்கள்கிட்ட கேட்குறாரு, ஆனால் மக்களுக்கு தெரியல. கடைசியாக அவர் கண்டுபிடிச்ச அந்த சிஸ்டம்கிட்டே கேட்குறாரு, அந்த சிஸ்டம் தெரியலன்னு சொல்லிடுச்சு. அப்போ ஒரு சில மக்களை அவர் சந்திக்கிறாரு. அந்த மக்கள் தான் சொல்கிறாங்க இந்த கம்ப்யூட்டரை 2600 கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரையலுக்காக அப்ளை பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டர் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணதுனால இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. 50 வருஷத்துக்கு மேலே அவங்க அந்த சிஸ்டமை தான் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் தேவைப்படலை. அண்ட் அந்த இருக்க மக்கள் சந்தோஷத்தையும் அமைதியும் விரும்புகிறவங்களா இருக்காங்க. இப்போ அல்பிலக்கு இன்னொரு டவுட் வருது. அது என்னன்னா, நீங்கள் அமைதியும் சந்தோஷத்தை விரும்புகிற மக்களாக இருக்கீங்க. சப்போஸ் உங்களை ஏலியன் உங்கள் மேலே தாக்குதல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. அந்த மக்கள் நாங்கள் அமைதியை விரும்புகிறவங்க, அதனால் அமைதியாக தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அல்பிலக் உங்கள் மேலே ஏலியன்ஸ் தாக்குதல் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறப்ப, நாங்கள் அண்டர் கிரவுண்டில் நிறைய வெப்பன்ஸ் வச்சுருக்கோம், அதை வச்சு அவங்க மேலே மறுபடியும் தாக்குதல் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அல்பிலக் அந்த வெப்பன்ஸோட பவர் என்னன்னு கேட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு அந்த மக்கள் அதை சொல்ல மறுத்தாங்க. இந்த 2749 உணவுக்கும் தண்ணீருக்கும் பற்றாக்குறையே இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ உலகத்தில் 500 மில்லியன் மக்கள் தொகை தான் இருப்பாங்க. அதெல்லாம் சரி, ஒரு கம்ப்யூட்டரை நம்பி மக்கள் எப்படி சண்டை போட்டுக்காம ஒத்துமையாக வாழ்கிறாங்கன்னு அல்பிலக் கேட்கும்போது அதுக்கு அந்த மக்கள் இந்த சிஸ்டம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த சிஸ்டமை நாங்கள் 150 வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம், அதுவும் இங்கே இருக்க மக்களை நாங்கள் ரொம்பவே அக்கறையாகவும் பாசமாகவும் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அல்பிலக் அங்கிருந்து வந்துட்டாரு. அவர் சொன்ன எந்த விஷயமே 2025 நடக்குமானும் தெரியாது. பேர் இதை நம்பலானாலும் பல பேர் இதை நம்ப தான் செய்கிறாங்க. அல்பிலக் சொன்ன விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம காத்திருந்தா ஆகணும், அவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க. இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.